சிறப்பான சம்பவத்தை பார்ப்போம். ஒரு நாள் முத்தரஃப் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர் அவருடைய நண்பருடைய வீட்டுக்கு, மன்சூர் என்று சொல்லப்படக்கூடிய நண்பருடைய வீட்டுக்கு போறாரு. போவோம். ஆனா மன்சூர் ரொம்ப கவலையோடு ரொம்ப துக்கத்தோடு இருந்தாரு. ஏனென்றா அவருக்குரிய நேசத்துக்குரியவர்களை அவர் இழந்ததால அவர் ரொம்ப சோகத்திலையும் அவருக்கு பேச முடியாம போய்விட்டது. அவர் பேசல, அவருக்கு பேசுறதுக்கு தடையா இருந்துச்சு இந்த கவலை. கொஞ்ச நேரமாவி சொல்லுறாரு, யா முத்தரஃபே, என்னை ஒரு கவலை சூழ்ந்து கொண்டிருக்குது. இதை சோதித்த அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் நீக்க முடியாது. அதை நீக்குவதற்கு நான் ஓதக்கூடிய ஏதாவது ஒரு பிரார்த்தனை, ஒரு துஆ இருக்குதா என்று கேட்கும். முத்தரஃப் இப்னு அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள், உமர் இப்னு சாபித்தை தொட்டும் முஹம்மது இப்னு சாபித்தை தொட்டும் அறிவித்த ஒரு விஷயத்தை துஆவை சொல்கிறாரு. அவர் சொன்னாரு, பசராவை சேர்ந்த ஒரு மனிதருடைய காதுல ஒரு கொசு போயிட்டு அவருடைய செவியை கூட அடித்து விட்டது. இரவு பகலாக அவர் தூங்கவும் இல்லை. ஏனென்றா அவ்வளோக்கும் வேதனைக்குள்ளாகிட்டு அந்த கொசு காதுள்ளுக்கு போகும். உடனே அந்த நேரத்தில் ஹசனுல் பசரி உடைய தோழர் அவர் கூறினாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நபி தோழராகிய அல் அலா இப்னு ஹல்ரமி அவர்கள் பாலைவனத்திலும் கடலிலும் துஆ கேட்டது போல அல்லாஹு தஆலா அவருக்கு பாதுகாப்பு அளித்தான். உடனே இந்த காதிலே அந்த கொசு பூந்த மனிதர் உடனே சொல்ல, ரஹ்மக்கல்லா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், கருணை காட்டட்டும், அது என்ன விஷயம் என்று சொல்லுங்களே என்று கேட்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதை அவர் சொல்லுறாரு. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் இருந்த ஒரு படையோடு அல் அலா இப்னு ஹல்ரமி அவர்களும் பஹ்ரைனுக்கு அனுப்பப்பட்டாரு. அப்போது நாங்கள் பாலைவனத்தை கடந்து கொண்டு போகல, கடுமையான தாகம் ஏற்பட்டுச்சு. இந்த கடுமையான தாகத்தால் நாங்க வாடினோம், மரண பயம் ஏற்பட்டுச்சு இந்த தாகத்தால. உடனே அல் அலா இப்னு ஹல்ரமி அவங்க குதிரையால் அப்படி இறங்கிட்டு 2 ரக்காத் சுன்னத் தொழுந்துட்டு இந்த அருமையான ஒரு துஆவை ஓதி, யா அல்லாஹ் எங்களுக்கு மலையை பொழிய வைத்திடு என்று கேட்கும். ஒரு மேகம் அப்படியே எப்படி என்றா சொல்றாங்க, பறவையின் இறக்கை போன்ற ஒரு மேகம் வரம் அல்லாஹு தாலா மலையை பொழிய வைத்தான். நாங்கள் பாத்திரங்களை நிரப்பிக் கொண்டோம், வாகனங்களுக்கும் நீர் புகட்டினோம், குதிரைகளுக்கும் நீர் கொடுத்தோம், நாங்களும் நீர் அருந்தினோம் என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால அப்படியே போறாங்க. அப்படியே போக்கல, இதெல்லாம் எல்லாம் செஞ்சு போட்டு மறுபடியும் அப்படியே போறாங்க. போக்கல ஒரு கடல் வளைகுடா உண்டு ஆகுடுது. இதுக்கு மங்கள அவங்க கடந்து போறதுக்கே இல்ல, இங்க இருந்து அங்கே கடந்து போறதுக்கே இல்ல. அவடத்துல இதுக்கு முன்பால யாரும் கடந்து போனதும் இல்லை, இதுக்கப்புறம் யாரும் கடந்து போக மாட்டாங்க. அவற்றில் ஒரு கப்பல் சரி, ஒரு படகு சரி இல்லை. அப்படி ஒரு நிலைமைக்கு உண்டாகிட்டு உடனே அல் அலா அவங்க அல் அலா இப்னு ஹல்ரமி அவங்க 2 ரக்காத் சுன்னத் தொழுந்துட்டு அதே துஆவை ஓதி, யா அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்திடு, இதுக்கு ஒரு வழியை காட்டித்தா என்று சொல்லிட்டு அதுக்கு பின்னுக்கால எல்லாருக்கும் சொன்னாரு, குதிரையை கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு பிஸ்மில்லா என்று போங்க அப்படி என்று சொன்னாரு. சொல்லிட்டாரு, எல்லாரும் போயிட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு